திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையத்தில் ஹாங் என்ற தனியார் நிறுவனம் தண்ணீரிலிருந்து எரிவாயு கண்டுபிடித்துள்ளது. இது குறித்து விஞ்ஞானி ராமலிங்கம் மற்றும் நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வரும்போது இது எப்படி சமாளிக்கணும், எதை டேக்ஸ் பண்ணணுன்றது பார்க்கும்போது இது அரசாங்க பொருளாதார செந்தில் சார் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு எக்கானமியை இந்தியா இஸ் கோயிங் டு டிக்டேட். அதான் சார் கேட்டாங்க. அப்போ நம்ம பொருளாதாரம் உயர்வு அடைஞ்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அவங்களா ஒரு தீர்வு தானாக காணப்படும் தான் என்னுடைய கருத்து. இது ஆராய்ச்சி நாங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு we are not economic giants now. We are only bringing a product which was invented by நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது இந்த இன்வென்ஷன், இந்த மிகப்பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடிச்சது சார். ஸோ சாருக்கு அதனுடைய இது கிரெடிட் வரணுன்றதான் இப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இல்லை தற்சமயம் இல்லை சார். ஆனால் சில பேர் அங்கே சார்ந்தவங்கள்ட்ட சும்மா இதை பற்றி பேசியிருக்கோம், இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக சாரோடைய இங்கே தமிழ்நாட்டினுடைய பவர் பிளான்ட் அவங்க பார்த்துக்கிற மிஸ்டர் பரமேஸ்வரன் சாரோட எங்களோட கனெக்டில் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சார் நீங்கள் அதெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் இதை உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நினைக்கின்ற அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி, எங்களை பொறுத்தவரை இந்த டீமுக்கே இது ஒரு பெரிய லெவலில் பொருளாதார உயர்வு, அது இப்போ செந்தில் சார் சொன்ன மாதிரி உயர்வை கொண்டு வரணும் போது மக்கள் இதுக்கு ஒரு ஆதரவை தருவார்கள் நம்பிக்கை இருக்கு. நடிகர், படித்த நடிகர், படித்தவன். இந்த பிஸ்னஸ் எப்படின்னா அந்த அறிவு, ஆற்றல், திறமையை அவங்களுக்கு நான் செலுத்திட்டு இருக்கிறேன். வாட் எவர் நான் அக்வயர் பண்ண நாலேஜ், நான் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு பேப்பர் ஒர்க் பண்ணி, பேப்பர் மில்லில் ஒர்க் பண்ணி, சைக்கிள் ஃபிட்டராக இருந்து, சேல்ஸ்மேனாக இருந்து, ட்ராவல் ஏஜென்சி நடத்தி, டெலிவிஷன் ஷோரூம் வச்சு, படம் எடுத்து, நடித்து எல்லாம் பண்ணியிருக்கேன். I've been in various things. I've been a chief editor of a magazine called Media Voice, which interviewed Narendra Modi ji when he was third time CM. So அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் along the way I've gained lot of experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸு, திறமை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு எனக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு நம்பிக்கையில் தான் என்னை நம்பி எனக்கு என்னெல்லாம் சொல்கிறேன்னா என்கிட்ட ஒரு அறிவுரை கேட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என் வயசு 30 தான். ஆனால் அந்த 30 வயசுக்குள்ளே திறமையை நான் அவங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இது உலகளாவிய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொருளாக தானே இருக்குது. ஸோ இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளக்கூட மாட்டாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு போல, ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.